அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து மிளகு பெப்பர் சிக்கன் செய்ய போகிறோம் நம்ம. அதுக்கு தேவையான அளவு வந்து நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் அது ஒரு 300 கிராம் வைங்களேன். சின்ன வெங்காயம் 300 கிராம். அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு காஞ்ச மிளகா தான் மெயின். இதுக்கு ரொம்ப கொஞ்சம் உரப்புக்கு வேறு உரப்பு எதுவும் போட மாட்டோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன், சட்டியை காய வச்சு. அப்புறம் எண்ணெய் சூடாயிடுச்சு. நல்லா சின்ன வெங்காயம் நிறைய போட்டால் தான் சூப்பராக இருக்கும். இப்போ சின்ன வெங்காயத்தையும் 2 கட் பண்ணி அதில் போட்டாச்சு. ரொம்ப பொடிசாலாம் கட் பண்ண வேணாம், 2 கட் பண்ணால் போதும். மிளகாயும் போட்டாச்சு, காஞ்ச மிளகாயும் அதில் போட்டாச்சு. நீங்கள் இதில் வந்து பட்டை கிராம்பு எதுவும் தேவையில்லை, வெறும் சின்ன வெங்காயமும் காஞ்ச மிளகாய் இது தான் போடணும். தேவையான உப்பு சேர்த்துக்கிறங்க. அப்புறம் இதை நல்லா கொஞ்சம் வதங்க விட்டுக்கிறங்க. அப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போடுங்க. அதை நல்லா பரட்டி விட்டுக்கிறங்க. நல்லா பரட்டி விட்டுட்டு கருவேப்பிலையும் தேவையில்லை, மல்லி எதுவுமே போட வேண்டியதில்லை இதுக்கு. இது நல்லா நான் கிண்டினதோடு என்ன செய்யுங்க, அப்புறம் வந்து இந்த கோழியை தண்ணி இல்லாமல் அதில் அள்ளி கொட்டிடுங்க. தண்ணி இல்லாமல் போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. இது வந்து பருப்பு கறி, அப்புறம் ரசம், இந்த மாதிரி சாம்பார் இதுகளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சைடிஷாக சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதுக்கு நல்லா கிண்டி விடுக்குங்க. கொஞ்சம் நேரம் மூடி வைங்க. அப்புறம் ரொம்ப அடுப்பு வேகமாக வைக்க வேணாம், சிம்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் கிண்டி விடுங்க. கடைசியாக நல்ல வேகமாக சிம்மில் வச்சு நம்ம வந்து இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ கொஞ்சம் அடுப்பு வேகமாக வச்சுக்கிறலாம். இப்போ இந்த டயத்தில் நம்ம தாளிச்சு ஊற்றியில் வந்து கொஞ்சம் சிம்லேயே வச்சு வேக வச்சுட்டு தண்ணியெல்லாம் வற்றின பிறகு இப்போ நல்லா கிண்டி விட்டு அடுப்பு கொஞ்சம் வேகமாக வச்சு இப்போ வந்து நம்ம கருப்பு மிளகு பெப்பர் போட போகிறோம். பெப்பர் வந்து தேவையான அளவு உரப்பு சேர்த்துக்கிறோங்க. ரொம்ப உரப்பு தேவையில்லை, இப்போ வெயிலாக இருக்கிறதுனால சுமாரான உரப்பு போட்டுக்கிறோங்க. நான் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகு. அதை போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டு அதோடு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். வெள்ளை மல்லியெல்லாம் எதுவும் தேவையில்லை. வெள்ளை சோத்துக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க.